சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே பலம் வாய்ந்த ஒரு டைட்டனை நாங்க இன்னும் பலமாக்க முயற்சி பண்ணதுனால எங்களோட ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க. நம்ம நல்ல நேரம் அதோட ப்ரோட்டோடைப்பை ஏற்கனவே டெஸ்டுக்காக ஹாலோ எர்த்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அது அவுட் போஸ்ட்ல இருக்கிற ஆயுத கடைகளில் தான் இப்ப இருக்கு. அதுக்கு எப்படி ஒரு கட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் காங்கோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க. தயாரா இருக்கு. உறைஞ்சு போன விரல்களை அந்த இன்ஜெக்ஷன் சரி செஞ்சிருக்கும். மருந்து வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். எந்திரிக்க போகுது. உன்னால முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது ட்ராப்பா. நம்பவே முடியல. இப்போ தெரிஞ்சிடும். அவனுக்கு அது பிடிச்சிருக்கா இல்ல புடுங்கி வீச போறானான்றது. அதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காட்ஸில்லா இங்க வரணும்னா அதுக்கு கண்டிப்பா காங் போய் தான் ஆகணும். போன தடவை அதுங்க சந்திக்கும் போது கிட்டத்தட்ட காங்கோட கதையை முடிஞ்சிருக்கும். ரிஸ்க் தெரிஞ்சுதான் அவன் போறான். இதுங்க ரெண்டும் சந்திக்கிறது போர்ல கூட போய் முடியலாம். யா, இது ஒரு சூசைட் மிஷன். ஆனா ஒருவேளை காட்ஸில்லாவை காங் இங்க கூட்டிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு சண்டை போட்டு அந்த ஸ்கார் கிங்கையும் ஷீமோவையும் பூமியோட மேல்புறத்துக்கு போகாம தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்கு.